அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக சர்வவல்லமையுள்ள தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்து வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வேளையிலே நாம் சிறிது நேர தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். வாசிக்கப்பட்ட சங்கீதம் 2:11 வசனத்தை வாசிக்கலாம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, வேதத்திலே நிறைய பேர் பயத்துடனே கர்த்தரை சேவித்தார்கள். அல்லேலூயா. நாம் வீட்டில் இருக்கும் போதும், வேலைக்கு போகும்போதும், வெளியே போகும்போதும், ஸ்தோத்திரம், எங்கே போனாலும் வந்தாலும் நம்முடைய தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற பயம் நமக்கு இருக்கும். மற்றவர்கிட்ட பேசும்போது, நாம் சிந்திக்கும் போது, நாம் நினைக்கும் போது, யோசிக்கும் போது, செயல்படும் போது, என்னென்னலாம் நாம் செய்கிறோமோ எல்லாவற்றையும் செய்வதற்கு முன்பாய் நம்மை காண்கிறவர் ஒருவர் இருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்கிற பயம் நமக்கு இருக்கும். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். அல்லேலூயா. நீ பாருங்க, ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல போனோன்னையும் ஹெட்மாஸ்டர் பார்த்தா பயம் வருமா? ஹெட்மாஸ்டர் பார்த்தா பயம் வருமா? டீச்சர் பார்த்தா பயம் வருமா? பிடி சார் பார்த்தா பயம் வரும். மேக்ஸ் எடுக்கிற சார் பார்த்தா பயம் வரும். ஹெட்மாஸ்டர் பார்த்தா பயம் வரும். பிரின்சிபால் பார்த்தா பயம் வரும். இல்லையா? ஆமென். அதே மாதிரி வேலைக்காக எங்கேயாவது போறான்னு வைங்க, அங்க இருக்கிற முதலாளியை பார்த்து பயப்படுவாங்க. இல்லையா? ஸ்தோத்திரம். ஆமென். அதே மாதிரி உங்களுடைய அப்பா அம்மா பார்த்து பயம் உண்டாகும். இல்லையா? ஸ்தோத்திரம். சர்ச்சில் பாஸ்டர்மா பார்த்தா பயம் உண்டாகும். அல்லேலூயா. இதை காட்டிலும் நாம் சிந்திக்கிற சிந்தைகள், எண்ணங்கள், பேச்சுகள், நினைவுகள், போக்கு வரவு, என்ன செய்கிறோம், என்ன யோசிக்கிறோம், என்ன பேச போறோம், எங்க போக போறோம், எங்க வர போறோம், என்ன செய்ய போறோம், எல்லாவற்றையும் நினைவுகளை அறிகிறவர், நம்முடைய செயல்களை அறிகிறவர், நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை அறிகிறவர், நம்முடைய முழு காரியத்தையும் எல்லா நேரத்திலும் சகலவற்றையும் நன்றாய் அறிந்தவர் நம்முடைய தேவன். அவர்கள் சீனம் சேவிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. பயத்துடன் என்ன செய்துள்ளா? அவரை சேவிக்க வேண்டும். ஆமென். பயத்துடனே அவரை நாம் சேவிக்க வேண்டும். அல்லேலூயா. பயத்துடனே அவரை சேவிக்கணும். அவர் இருக்கிறார். என் குடும்பத்துக்குள்ளே அவர் இருக்கிறார். என்னுடைய பிசினஸ்ல அவர் இருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் இருக்கிறார். நான் வேலை செய்கிற இடத்தில் இருக்கிறார். நான் போகிற இடத்தில் இருக்கிறார். வருகிற இடத்தில் இருக்கிறார். அவர் என்னை காண்கிறார். அவர் என்னை போஷிக்கிறார். அவர் எனக்கு சுகத்தை கொடுக்கிறார். அவர் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார் என்று சொல்லி அவரை பயத்துடனே நாம் சேவிக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே யோசேப்பு, அவனுக்கு தேவன் தான் சொப்பனத்தை கொடுத்தார். அந்த சொப்பனம் நிறைவேறுவதற்கு முன்னாடி நிறைய சம்பவங்கள் வருகிறது. அல்லேலூயா. சொப்பனத்தை கொடுத்தவர் தேவன் தான். அல்லேலூயா. அந்த சொப்பனத்தின் நிமித்தமாய் சகோதரர்களுக்குள்ளே பகை வருகிறது. அவனை தூக்கி என்ன செய்றாங்க? குழிக்குள்ள போட்டாங்க. மறுபடியும் எடுத்து என்ன செஞ்சாங்க? வித்துட்டாங்க. எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். அங்கே போத்திபார் வீட்டிலே அடிமையாக இருந்தான். ஆமென். தரிசனத்தின் நிமித்தமாய் குழியிலே போடப்பட்டான். எடுத்து வித்துட்டாங்க. இப்ப அடிமையாய் போத்திபார் வீட்டில் இருக்கிறான். ஆமென்.
அப்ப சொப்பனத்து நிமித்தமாய் என்னாச்சுங்க? அவன் மேல் பழி வருகிறது. செய்யாத காரியத்தை செய்ததாக சொல்லி போத்திபார் மனைவி பொய் குற்றம் சொல்லி அவனை என்ன செய்றாங்க? சிறைச்சாலையிலே போடுகிறார்கள். அல்லேலூயா. சிறைச்சாலையில போட்டாங்க. என்னாச்சு? என்னாச்சு? சிறைச்சாலையில தூக்கி போட்டாங்க பொய் குற்றம் சொல்லி. ஆமென். அதுக்கப்புறம் என்னாச்சுங்க? அல்லேலூயா. சிறைச்சாலையில பல வருஷங்களா இருக்கிறான். அப்போ ஆண்டவர் கொடுத்த சொப்பனம் மாறிச்சா? தரிசனம் மாறிச்சா? இல்ல. பாருங்க, குழியிலே போட்ட போதும் யோசேப்பு தெய்வ பயத்துடனே தேவனை சேவித்தான். அவனை விற்கப்பட்ட போதும் தெய்வ பயத்துடனே கர்த்தரை சேவித்தான். அடிமையான போதும் பயத்துடனே கர்த்தரை மாத்திரம் சேவித்தான். பொய் குற்றம் சாட்டின போதும் பயத்துடனே கர்த்தரை சேவித்தான். பிடிச்சு ஜெயில போட்ட போதும் பயத்துடனே கர்த்தரை சேவித்தான். பயத்துடனே கர்த்தரை சேவித்த போது ஏற்ற சூழ்நிலை யோசேப்புக்கு வந்துச்சு. அந்த சொப்பனத்துக்கு வியாக்கியானம் சொல்லும்படியாய் ஒரு தருணம் வந்தது. அதை சரியாய் பயன்படுத்தினார். இப்ப என்னாச்சுங்க? அதே வாய்ப்பு ராஜாவிட்டையும் வருது. ராஜாவுடைய சொப்பனத்துக்கும் என்ன அர்த்தம் சொல்லுகிறான். அவனை தேசத்தின் அதிபதியாய் தேவன் உயர்த்தினார். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை மாத்திரம் ஸ்தோத்திரம் பயத்துடனே சேவித்த யோசேப்பை ராஜாவுக்கு அடுத்த ரீதியாக அடுத்த ஒரு அதிகாரியாய் தேசத்தின் அதிகாரியாய் ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. பயத்துடனே கர்த்தரை சேவித்த யோசேப்பை ஆண்டவர் நினைச்சிட்டாருங்க தேசத்தின் அதிகாரியாய் காரிய சித்தியுள்ளவனாய் தேவன் மாற்றினார். அல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். அதே மாதிரி தாவீது அவன் ஒரு ராஜா. பாருங்க, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பயத்துடனே கர்த்தரை சேவித்தான். பாடும் போது, துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, ஜெபிக்கும் போது, உபவாசிக்கும் போது, ஸ்தோத்திரம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் புத்திமதி சொல்லும் போது, ஜனங்களை ஆளுகை செய்யும் போது, யுத்தத்துக்கு போகும் போது பயத்துடனே கர்த்தரை சேவித்தார். அல்லேலூயா. எல்லா சூழலிலும் தாவீது பயத்துடனே கர்த்தரை சேவித்தார். ஒரு சூழல் இல்ல. துக்கம் வந்தாலும் சரி, மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, வேதனை வந்தாலும் சரி, நெருக்கம் வந்தாலும் சரி, ஆபத்து வந்தாலும் சரி, கஷ்டங்கள் வந்தாலும் சரி, போராட்டம் வந்தாலும் சரி, நிந்தை வந்தாலும் சரி, அவமானம் வந்தாலும் சரி, அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் பயத்துடனே கர்த்தரை சேவித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, சின்ன பையனா இருக்கும்போது பயத்துடனே கர்த்தரை சேவித்தான். அல்லேலூயா. கோலியாத்து முன்னாடி போய் நிற்கும் போது பயத்துடனே கர்த்தரை சேவித்தான். சவுல் ராஜா முன்னாடி போய் நிற்கும் போது பயத்துடனே கர்த்தரை சேவித்தான். அவன் ராஜாவான போதும் பயத்துடனே கர்த்தரை சேவித்தான். எல்லா சூழலிலும் பயத்துடனே கர்த்தரை தாவீது சேவித்தபடியினால் தாவீது வர வர அவன் விருத்தி அடைந்து கொண்டே இருந்தான், பெருக்கம் அடைந்து கொண்டே இருந்தான். அல்லேலூயா. எல்லா சூழலிலும் பயத்துடனே கர்த்தரை சேவிக்கணும். அல்லேலூயா. நம்ம டீ கடைக்கு போகும்போது 4 பேருக்கு உட்காரும் போது கர்த்தர் நம்மளோடு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறாருங்கிற அந்த பயம் இருக்கணும். நம்ம என்ன பேசுறோம், என்ன பார்க்கிறோம், என்ன செய்கிறோம் என்கிற பயம் நம்முடைய உள்ளத்துக்குள்ள கருக்குன்னு வரணும். வேலைக்கு போகும்போது பயம் இருக்கணும், வீட்டுக்குள்ள இருக்கும்போது பயம் இருக்கணும். கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம பிசினஸ் செய்யும்போது, வியாபாரம் செய்யும்போது பயம் இருக்கணும். பயத்துடனே கர்த்தரை சேவிக்க வேண்டும். பாருங்க, இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தார். அவர் தேவகுமாரனாய் வந்தார் இல்லைங்களா? அவர் சொர்க்கத்தில் இருக்கிற உண்மை உள்ள தேவன். அவர்தான் பிதா, குமாரன், பரிசுத்தாவி. 3 பேர் அவர்தான். 3 பேர் அவர்தான். ஒன்றாய் அவர் ஒருத்தர் தான். அவர் சொர்க்கத்திலிருந்து
உலகத்திலே பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் குடிகொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மீட்டெடுக்க அவராகவே மனுஷ ரூபம் எடுத்து மனுஷகுமாரனாய் வந்தார். வந்தவர் பாருங்க, தன்னுடைய சுய சித்தத்தின் பிரகாரம், சொந்த இஷ்டத்தின் பிரகாரம் எங்கேயுமே நடக்கல. ஆமென். மனுஷனுக்கு முன்னாடி எப்படி தேவனை பயத்துடனே சேவிக்க வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்க்கை ரீதியாக வாழ்ந்து காண்பித்தார். அல்லேலூயா. சோதிக்கப்படும் போது எப்படி செயல்பட வேண்டும். ஆமென். அனாந்தரத்துக்கு சோதிக்கிறதுக்காக என்ன செய்யறாங்க? ஆவியானவரே கொண்டு போறாரு. ஆவியானவரே என்ன செய்யறாரு? கொண்டு போறாரு. அந்த சோதனை மத்தியிலே எப்படி இருக்கணும்? ஆமென். சோதனை மத்தியிலும் பயத்தோடு கர்த்தரை சேவிச்சார். 3 விதமான சோதனையை பிசாசு கொண்டு வரலாம். 3 விதமான சோதனையிலும் வசனத்தை வைத்து பிசாசை ஜெயித்தார். ஆமென். வசனத்தை வைத்து பிசாசை ஜெயித்தார். ஆமென். அதிலும் பயத்துடனே கர்த்தரை சேவித்தார். பயத்துடனே கர்த்தரை சேவித்தார். அல்லேலூயா. ஒரு ஜெபம் பண்ணும் போதும் கூட பயத்தோடு கர்த்தரை சேவித்தார். ஒரு அற்புதம் செய்யும் போது பயத்தோடு கர்த்தரை சேவித்தார். ஸ்தோத்திரம். சுவிசேஷம் அறிவிக்கும் போது பயத்தோடு கர்த்தரை சேவித்தார். ஒரு இடத்துல பிரயாணப்பட்டு போகும்போது, நடந்து போனாலும் சரி, கப்பல்ல பிரயாணம் பண்ணாலும் சரி, பயத்தோடு கர்த்தரை சேவித்தார். அல்லேலூயா. கெத்செமனே தோட்டத்துக்கு போகும்போது பயத்தோடு கர்த்தரை சேவித்தார். திருவிருந்து ஆராதனை நடத்தும் போது பயத்தோடு கர்த்தரை சேவித்தார். சிலுவையில தொங்கி மரிப்பதற்கு முன்னாடி எல்லாரையும் மன்னித்து பயத்தோடு கர்த்தரை சேவித்தார். அல்லேலூயா. அவர் நினைச்சிருந்தார் கொடுமைப்படுத்தினவர்களை, அடித்தவர்களை, வேதனைப்படுத்தினவர்களை, துக்கப்படுத்தினவர்களை, காயப்படுத்தினவர்களை, சிலுவையில் அறைந்தவர்களை ஒரு வார்த்தை சொன்ன போதும் தேவதூதர்கள் வந்து ஒரு நிமிஷத்துல சாம்பலாக்கி இருக்க முடியும். ஆனா அதை செய்யல. பயத்துடனே கர்த்தரை என் இயேசு சேவித்தார். சொல்லிலே, செயலிலே, பேச்சிலே, நடக்கையிலே, கிரியைகளிலே, செயல்பாடுகளிலே பயத்துடனே கர்த்தரை எப்படி சேவிக்க வேண்டும் என்று சொல்லி என் அருமைநாதர் இயேசு கிறிஸ்து ஜீவித்து காண்பித்தார். ஆதி அப்போஸ்தலருடைய திருச்சபையில நீங்க பாருங்க, எருசலேம் திருச்சபையிலே எல்லா அப்போஸ்தலர்களும் எல்லா சீஷர்களும் பயத்தோடு கர்த்தரை சேவித்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்திலே பயத்தோடு கர்த்தரை சேவித்தான். இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம பயத்தோடு கூட கர்த்தரை சேவிக்கிறோமா? நம்ம வேலைக்கு போற இடத்துல, வீட்டில் உள்ள இடத்துல, ஆமென், தூங்க போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் பார்க்கிறார். காலையில எழுப்பி ஜெபம் பண்றோமா? நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்றோமா? வேதம் வாசிக்கிறோமா? வாரத்துல ஒரு முறையாவது உபவாசிக்கிறோமா? கர்த்தரை குறித்த பயம் இருந்தால் இதை நாம் செய்வோம். வாரத்துல ஒரு முறையாவது குடும்பத்துக்காக உபவாசிக்கணும். நம்முடைய தொழிலுக்காக, மகனுக்காக, பேரப்பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, வீட்டுக்காக, ஆசிரியத்துக்காக தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து உபவாசத்தை ஜெபிக்கணும். டெய்லி குடும்ப ஜெபம் செய்யணும், தனி ஜெபம் செய்யணும், காலையில ஜெபம் செய்யணும். ஆமென். மிருக ஜீவன்கள் கூட ஆண்டவரை துதிக்குதுங்க. காலையில நீங்க பாருங்க, எல்லா குருவிகள், காகம், மைனா, எல்லா குருவியும், எல்லா பறவையும், எல்லா விலங்குகளும் ஆண்டவரை துதிக்கிறது. அதுக்கு தெரிஞ்ச குரல்ல ஆண்டவரை துதிக்குது அதிகாலையில. ஆமென். அதுக்கு கவலையே இல்லை, எந்த ஒரு துக்கம் இல்லை. அதையும் ஆண்டவர் போஷிக்கிறார், போஷித்து பிழை கூட்டுகிறார். அதை காட்டிலும் விசேஷித்தவர்கள் நாம். பறவைகள் ஆண்டவரை துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது, ஆராதிக்கும் போது நம்ம அதை காட்டிலும் விசேஷித்த படைப்பு. அவர் நம்மை காண்கிறார், பார்க்கிறார் என்கிற நினைவோடு கூட பயத்துடனே அவரை சேவிக்க வேண்டும். யோசேப்பு பயத்துடனே கர்த்தரை சேவித்த போது ஆண்டவர் அவனை அந்த தேசத்தின் உயர்ந்த அதிகாரியாய், காரிய சித்தி உள்ளவனாய் மாற்றினார். தாவீது பயத்துடனே கர்த்தரை சேவித்த போது அவனை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்து பயத்துடனே கர்த்தரை சேவித்தார். ஆதி அப்போஸ்தலர்கள் பயத்துடனே கர்த்தரை சேவித்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல்
பயத்துடனே கர்த்தரை தன்னுடைய ஊழிய ரீதியாக வாழ்க்கை ரீதியாக அவர் சேவித்தார். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, தேவ பிள்ளையே, நீங்க நம்முடைய வாழ்க்கையில ஜபத்தில, வேதவாசத்துல, குடும்ப ஜபத்தில, சொந்த வந்த முன்னாடி, கூட பிறப்பு முன்னாடி, உலக ஜனங்கள் முன்னாடி, இனஜன பந்துக்கள் முன்னாடி நான் சாட்சியாய் வாழ்வேன். நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு கிறிஸ்தவன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் பயத்துடனே கர்த்தரை சேவிப்பேன் என்று எத்தனை பேர் இன்னைக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியும்? போகிற இடத்துல, வருகிற இடத்துல, இருக்கிற இடத்துல நான் கர்த்தரை பயபக்தியோடு கூட சேவிக்கிறேன் என்கிறதை சாட்சியாய் நாம் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார், அதைத்தான் தேவன் விரும்புகிறார். இந்த வார்த்தையின் முன்பாய் நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உம்மை குறித்து ஒரு பயம், உம்மை சேவிக்கிறதுல, உம்மை ஆராதிக்கிறதுல, உம்மை துதிக்கிறதுல, உம்மிடத்துல ஜெபிக்கிறதுல, உம்மிடத்துல உபாசிக்கிறதுல, உம்முடைய சமூகத்துல வருகிறதுல எனக்கு ஒரு பயபக்தியை தாரும், என்னுடைய உள்ளத்திலே பயத்தை தாரும், என்னுடைய இதயத்திலே பயத்தை தாரும் என்று எல்லாரும் அர்ப்பணிப்போம். தெய்வ பயத்தோடு ஆண்டவரை சேவிப்போம். இந்த வார்த்தைகளால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.